எக்ஸ்பிரஸ் வேயில் பேருந்தை ஓட்டிக் கொண்டிருந்த ஓட்டுநர் அரவிந்த் ஒரு பெண் பயணியின் உடல்நிலை திடீரென மிகவும் மோசமடைவதை கவனித்தார். அவரை பார்த்தபோது பிரசவ நேரம் நெருங்கிவிட்டது என்பது தெளிவாக தெரிந்தது. சில பயணிகள் பேருந்தை நிறுத்தாதே, எங்களுக்கு நேரமாகிறது, எங்கள் மீட்டிங்ஸ் தவறிவிடும் என்று கத்தினார்கள். ஆனால் அரவிந்த் யாருடைய பேச்சையும் கேட்கவில்லை. அவர் பாதையை மாற்றிக்கொண்டு பேருந்தை நேராக மருத்துவமனையின் அவசர சிகிச்சை வாயிலுக்கே கொண்டு சென்றார். பின்னர் பல பயணிகள் இது குறித்து நிறுவனத்தில் புகார் அளித்தனர். நிறுவனத்தின் உரிமையாளர் திலீப் இடத்திற்கு வந்தபோது அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். ஏனென்றால் அன்று இரவு வானிலை கூட ஒரு எதிரியைப் போல மாறி நின்றது. வானத்தில் இருந்து மழை அப்படி பெய்து கொண்டிருந்தது. எதையும் அடித்து சென்று விடும் போல தோன்றியது. எக்ஸ்பிரஸ் வேயில் வெகு தூரம் வரை எதுவும் தெரியவில்லை. பலமான காற்று பேருந்தை அங்கும் இங்கும் அசைத்தது. ஆனால் அரவிந்தின் கைகள் ஸ்டீரிங்கை மிகவும் உறுதியாக பிடித்திருந்தன. அவர் அந்த நேரத்தில் பேருந்தை மட்டும் ஓட்டவில்லை, மாறாக தன் வாழ்வின் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். ஸ்கைவெல் லக்ஸரி மூவர்ஸ் நிறுவனத்தின் நீல நிற சீருடையில் 45 வயது அரவிந்த் வெளியே இருந்து பார்க்க ஒரு சாதாரண ஓட்டுநராக தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவர் நெஞ்சில் ஒரு தந்தையின் இதயம் துடித்து கொண்டிருந்தது. அது பயத்திற்கும் நம்பிக்கைக்கும் இடையில் ஊசலாடி கொண்டிருந்தது. பேருந்தின் வைப்பர்கள் கண்ணாடியில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தன. அவற்றின் சத்தம் அரவிந்தின் மூளையில் ஓடும் ஒரு கவுண்டவுன் போல தெரிந்தது. அதே நேரத்தில் நகரத்தின் ஒரு அரசு மருத்துவமனையில் பொது வார்டில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தன் 6 வயது மகள் ரேகாவின் முகம் அவர் நினைவுக்கு வந்தது. இதய வாழ்வுகள் அடைக்கப்பட்டு விட்டதாகவும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் எதற்கும் வாய்ப்பில்லை என்றும் மருத்துவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டனர். அறுவை சிகிச்சைக்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்பட்டது. ஆனால் அரவிந்தின் பையில் அந்த நேரத்தில் வெறும் 1500 மட்டுமே இருந்தது. அது தவிர அவனிடம் இருந்தது கடவுளிடம் செய்த பிரார்த்தனைகள் மட்டுமே. அவனது ஒட்டுமொத்த நம்பிக்கையும் இந்த பயணத்தில் தான் தங்கியிருந்தது. 1 வருடத்தில் எந்த புகாரும் இல்லாமல், தாமதமில்லாமல் மற்றும் பாதையை மாற்றாமல் தொடர்ந்து பயணங்களை முடிக்கும் ஓட்டுநருக்கு சிறந்த ஓட்டுநர் விருதுடன் லட்சக்கணக்கில் பரிசு தொகை வழங்கப்படும் என்பது நிறுவனத்தின் புதிய விதி. இன்று அரவிந்தின் 99வது பயணம். இலக்கோ இன்னும் சில மணி நேர தொலைவில் தான் இருந்தது. இன்று சரியான நேரத்தில் முனையத்தை அடைந்துவிட்டால் விடிந்ததும் அவனிடம் காசோலை இருக்கும். மதியத்திற்குள் அவன் மகள் ரேகா அறுவை சிகிச்சை அரங்கில் இருப்பாள். இந்த நம்பிக்கைதான் அவன் கண்களில் இருந்து தூக்கத்தை பறித்திருந்தது. ஆனால் அதே சமயம் நிறுவனத்தின் கடுமையான விதிமுறைகள் குறித்த பயமும் அவன் மூளையில் சுத்தியலால் அடிப்பது போல ஒலித்து கொண்டிருந்தது. ஸ்கைவே டிராவல்ஸ் உரிமையாளர் திலீப் விதிகளை விட லாபத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். அவருக்கு உத்தரவே சட்டம். பேருந்து தாமதமானால் அபராதம், பாதையை மாற்றினால் வேலையிலிருந்து உடனடி நீக்கம். இந்த நிறுவனத்தில் ஒரு ஓட்டுநரின் மதிப்பு ஸ்டீரிங் உரையை போன்றதுதான் என்பதை அரவிந்த் அறிந்திருந்தான். நினைத்த போது மாற்றிவிடலாம். பேருந்திற்குள் இருந்த சூழல் வெளியில் இருந்த புயலில் இருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. ஏசியின் குளிர்ந்த காற்று பேருந்தை ஒரு நகரும் குளிர்சாதன பெட்டி போல மாற்றியிருந்தது. சுமார் 50 பயணிகள் இருந்தனர். பெரும்பாலும் மழை, புயல் மற்றும் கஷ்டங்கள் எல்லாம் ஜன்னல் கண்ணாடியின் வெளிப்புற காட்சிகளாக மட்டுமே பார்ப்பவர்கள் அவர்கள். யாரோ தூங்கிக் கொண்டிருந்தார்கள், யாரோ விலை உயர்ந்த கைபேசிகளில் மூழ்கியிருந்தார்கள், யாரோ மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். அரவிந்த் கண்ணாடியில் பின்னால் பார்த்தான். முன் இருக்கையில் சேட்டு விவேக் அமர்ந்திருந்தார். அவரது தொந்தி சீட்டு பெல்ட்டை தாண்டி வெளியே வர துடித்து கொண்டிருந்தது. அவ்வளவு நள்ளிரவிலும் அவர் போனில் ஒரு தொழில் ஒப்பந்தம் குறித்து விவாதித்து கொண்டிருந்தார். சரக்கு சரியான நேரத்திற்கு போய் சேர வேண்டும், புயல் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, என் கமிஷன் நின்றுவிடக்கூடாது என்று பேசிக் கொண்டிருந்தார். அவரது வார்த்தைகள் அரவிந்தின் காதுகளில் குத்தியது. ஒருபுறம் ஒரு தந்தை தன் மகளின் உயிருக்காக நேரத்துடன் போராடி கொண்டிருந்தான். மறுபுறம் ஒருவனுக்கு சிமெண்ட் மூட்டைகளை பற்றிய கவலை மட்டுமே இருந்தது. சேட்டு விவேக்கிற்கு பின்னால் 2 கல்லூரி மாணவர்கள் அமர்ந்திருந்தனர். ஹெட்போன் மாட்டிக்கொண்டு ஏதோ ஒரு வேடிக்கையான வீடியோவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தனர். அவர்களின் கவலையற்ற சிரிப்பு அரவிந்தின் இதயத்தை மேலும் கனக்க செய்தது. தாங்கள் பயணம் செய்யும் பேருந்தின் ஓட்டுநர் உள்ளுக்குள் எவ்வளவு உடைந்து போயிருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது. அப்போது பலத்த மின்னல் வெட்டியது. ஒரு கணம் வானமே ஒளிர்ந்தது.
அந்த வெளிச்சம் அரவிந்தை கடந்த காலத்திற்கு அழைத்து சென்றது. மழை எப்போதும் அவனை சோகத்தில் ஆழ்த்தும். ஏனென்றால் மழையுடன் அவனது வாழ்க்கையின் மிகவும் வலி மிகுந்த நினைவு இணைந்திருந்தது. அவனது மூளை 5 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றது. அந்த இரவும் இப்படித்தான் இருந்தது. இருள் சூழ்ந்த மழை நீர் நிறைந்த இரவு. அவனது மனைவி சங்கீதாவிற்கு திடீரென கடுமையான வலி ஏற்பட்டது. அப்போது அவன் மிகவும் ஏழ்மையில் இருந்தான். அவனிடம் நிரந்தர வேலையும் இல்லை. அவன் சங்கீதாவை ஒழுகி கொண்டிருந்த ஒரு பழைய ரிக்ஷாவில் ஏற்றிக்கொண்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். ரிக்ஷாவின் கூரையில் இருந்து தண்ணீர் சொட்டி கொண்டிருந்தது. சங்கீதா வலியால் துடித்து கொண்டிருந்தாள். வழியில் மழையினால் சாலையில் தண்ணீர் தேங்கியிருந்தது. ரிக்ஷா திடீரென நின்றுவிட்டது. அரவிந்த் சேற்றில் இறங்கி அதை தள்ளத் தொடங்கினான். அவனது உடைகள், காலணிகள் என அனைத்தும் சகதியில் நனைந்திருந்தன. அவன் கத்தி கூச்சலிட்டு மக்களிடம் உதவி கேட்டான். ஆனால் கடந்து சென்ற பெரிய பெரிய கார்களில் இருந்த எவரும் ஜன்னலை இறக்கவே இல்லை. ஒருவேளை தங்களின் பளபளப்பான கார்களில் தண்ணீர் தெரித்து விடுமோ என்ற பயம் அவர்களுக்கு. வெளியே ஒருவர் இறந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு கவலை இல்லை. அரவிந்தால் இன்றும் தன் மனைவி சங்கீதாவின் அந்த கடைசி பார்வையை மறக்க முடியவில்லை. நடுங்கும் இதழ்களால் அவள் இவ்வளவுதான் சொன்னாள். அரவிந்த், ரேகாவை பார்த்துக்கொள். பிறகு அவளது கை அரவிந்தின் உள்ளங்கையில் சில்லிட்டு போனது. அவன் சாலையோர சகதியில் அமர்ந்து விட்டான். தன் இறந்த மனைவியை மடியில் கிடத்தி கொண்டு வானத்தை பார்த்து கதறி அழுதான். ஆனால் மழையின் இரைச்சல் அவனது அழுகை சத்தத்தை விழுங்கிவிட்டது. அன்றைய இரவே அவன் ஒரு சபதம் எடுத்தான். தன் மகள் ரேகாவிற்கு ஒருபோதும் எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது. அதற்கு தன் உயிரையே விலை பேச வேண்டியிருந்தாலும் சரி என்று. இன்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு விதி தன்னைத்தானே மீண்டும் ஒரு முறை நிகழ்த்தி கொண்டிருந்தது. அதே மலை, அதே சாலை, அதே கையெறு நிலை. வித்தியாசம் என்னவென்றால் இன்று அவன் ரிக்ஷாவை ஓட்டவில்லை. கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பேருந்தை ஓட்டிக் கொண்டிருந்தான். இந்த முறை சாகப்போவது அவனது மனைவி அல்ல, மாறாக மருத்துவமனையில் அவனுக்காக காத்திருக்கும் அவனது மகள். அரவிந்த் தலையை உலுக்கி மீண்டும் நிகழ்காலத்திற்கு வந்தான். கடந்த கால நினைவுகள் அவன் கண்களை குளமாக்கி இருந்தன. அவன் சட்டையினால் கண்களை துடைத்து கொண்டு சாலையில் கவனத்தை செலுத்த முயன்றான். இல்லை அரவிந்த், பலவீனமடைந்து விடாதே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். இன்னும் சில மணி நேரங்கள் தான். அதன் பிறகு ரேகாவிற்கு அறுவை சிகிச்சை நடக்கும். அவள் மீண்டும் சிரிப்பாள், விளையாடுவாள், உன்னிடம் நிறைய பேசுவாள். அவன் இந்த எண்ணங்களில் மூழ்கியிருந்த போது திடீரென்று பேருந்தின் பின்பகுதியில் இருந்து ஒரு அடக்கப்பட்ட ஆனால் மிகவும் வலி மிகுந்த முனகல் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் அரவிந்தின் இதயத்தை உடனடியாக எச்சரிக்கை அடைய செய்தது. அது யாரோ இருமும் சத்தமோ அல்லது பேசும் சத்தமோ அல்ல, அது வலியின் ஓலம். அவன் மீண்டும் கண்ணாடியில் பார்த்தான். பேருந்தின் நடுப்பகுதியில் இடதுபுறம் ஜன்னல் இருக்கையில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். அவள் கருப்பு போர்வையை போர்த்தியிருந்தாள். அவளது முகம் வலியால் வெளுத்து போயிருந்தது. அவள் தனியாக இருந்தாள். அவளுக்கு அருகில் இருந்த இருக்கை காலியாக இருந்தது. 2 கைகளாலும் வயிற்றை பிடித்து கொண்டு வலியை தாங்க முயல்வது போல தன் தலையை இருக்கையின் பின்பகுதியில் மீண்டும் மீண்டும் முட்டிக்கொண்டிருந்தாள். அரவிந்தின் இதயம் பலமாக துடித்தது. அவனால் அந்த நிலையை அடையாளம் காண முடிந்தது. சரியாக 5 ஆண்டுகளுக்கு முன்பு சங்கீதாவின் நிலையும் இப்படித்தான் இருந்தது. விதி மீண்டும் அவனை சோதிக்கிறதா? பழைய காயங்களை மீண்டும் கிளற வேண்டுமா? அந்த பெண் மெதுவான குரலில் மீண்டும் தண்ணீர் கேட்டாள். ஆனால் அவளது குரல் மிகவும் மெல்லியதாக இருந்ததால் எவருமே அதை கவனிக்கவில்லை. அரவிந்தின் விரல்கள் ஸ்டீரிங்கை இறுக பற்றின. வண்டியை நிறுத்தி என்ன நடந்தது என்று பார் என அவனது மனசாட்சி சொல்லியது. ஆனால் பயமோ, வண்டியை நிறுத்தாதே, தாமதமாகிவிடும், பரிசு தொகை பறி போய்விடும், தாமதமானால் ரேகா இறந்து விடுவாள் என அவன் காதுக்குள் கிசுகிசுத்தது. மனதிற்கும் சூழ்நிலைக்கும் இடையே ஒரு பயங்கரமான போர் நடந்தது. ஒரு நிமிடம் வரை அவன் தனக்குள்ளேயே போராடி கொண்டு பேருந்தை ஓட்டினான். அப்போது அந்த பெண்ணிடமிருந்து ஒரு பலமான அலறல் சத்தம் வந்தது. அது பேருந்தின் அமைதியை கிழித்தது. கடவுளே, என்னை காப்பாற்று! அந்த அலறலில் அவ்வளவு வலி இருந்தது. தூங்கிக் கொண்டிருந்த பயணிகள் திடுக்கிட்டு எழுந்தனர். இளைஞர்கள் தங்கள் ஹெட்போன்களை கலற்றினார்கள்.
சேட் விவேக் தன் கைபேசியை காதில் இருந்து எடுத்தார். அனைவருடைய பார்வையும் அந்த தனிமையில் இருந்த பெண்ணின் மீது நிலைத்தது. என்ன ஆச்சு மேடம், ஏன் இப்படி கத்துறீங்க என்று விவேக் எரிச்சலுடன் கேட்டார். ஏதோ அவருடைய முக்கியமான போன் கால் பாழாகிவிட்டது போன்ற பாவனையில் அவர் கேட்டார். அந்த பெண் பதிலளிக்கும் நிலையில் இல்லை. அவள் வலியால் உடல் வளைந்து துடித்தாள். நெற்றியில் அரும்பிய வியர்வை கன்னங்களில் வழிந்தோடியது. 2 இருக்கைகள் தள்ளி அமர்ந்திருந்த ஒரு நடுத்தர வயது பெண்மணி துணிச்சலுடன் முன்னே வந்தார். அவளது நிலையை கண்டதும் அந்த பெண்மணியின் முகம் வெளிரி போனது. அவர் சத்தமாக அலறினார், டிரைவர், வண்டியை நிறுத்து, இவள் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கிறது. அரவிந்த் உடனடியாக பேருந்தின் வேகத்தை குறைத்தான். அவனது இதயம் பலமாக துடித்தது. இது ஏதோ சாதாரண உடல்நலக்குறைவு அல்ல என்பதை அவன் புரிந்து கொண்டான். இது ஒரு புதிய உயிர் உலகிற்கு வரப்போகும் தருணம். சில நேரங்களில் ஒரு பழைய உயிர் பிரிந்து போகவும் வாய்ப்புள்ள நேரம். பேருந்திற்குள் சலசலப்பு தொடங்கியது. என்னப்பா இது, புது வம்பா இருக்கு என்று சூட் அணிந்த ஒரு இளைஞன் எரிச்சலுடன் சொன்னான். இன்னும் பாதி பயணம் கூட முடியல, உடம்பு சரியில்லைன்னா ஏன் வீட்டை விட்டு வெளியே வரணும் என்று பின்னால் இருந்த யாரோ கிண்டலாக பேசினார்கள். பொது பேருந்தை ஆம்புலன்ஸ் என்று நினைத்து கொண்டார்களா? இந்த பேச்சுக்கள் அரவிந்திற்குள் ஆத்திரத்தை மூட்டின. இதே போன்ற வார்த்தைகளைத்தான் அவன் 5 ஆண்டுகளுக்கு முன்பும் கேட்டிருந்தான். அதே அலட்சியம், அதே கேலி. அவன் அமைதியாக கண்ணாடியில் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அந்த நடுத்தர வயது பெண் மீண்டும் கத்தினாள். புரிந்து கொள்ளுங்கள், இது பிரசவ நேரம் மிக நெருங்கிவிட்டது. இப்போதே இவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும், இல்லையென்றால் இவர் பிழைக்க மாட்டார். இதை கேட்டதும் பேருந்திற்குள் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சேட் விவேக் தன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்று, உனக்கு என்ன பைத்தியமா? இது நெடுஞ்சாலை, இங்கு எங்கே மருத்துவமனை கிடைக்கும்? எங்களுக்கு அவ்வளவு நேரம் இல்லை. நான் காலை 9 மணிக்கு ஒரு கூட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றார். பின்னால் இருந்தும் பல குரல்கள் வந்தன. ஆமாம் ஆமாம், வண்டியை நிறுத்தாதே, எங்களுக்கு நேரமாகிறது. இது அவளுடைய சொந்த பிரச்சனை, இதற்காக நாங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? அரவிந்த் பேருந்தை இன்னும் மெதுவாக்கி சாலையின் ஓரத்திற்கு திரும்ப தொடங்கினான். அவனுடைய கண்களுக்கு முன்னால் ரேகாவின் அப்பாவி முகம் வந்து சென்றது. அவன் தாமதமாக்கினால் அவனது மகள். ஆனால் அவன் பேருந்தை நிறுத்தவில்லை என்றால் அந்த முன்பின் தெரியாத பெண்ணும் அவளது குழந்தையும் இறந்து விடுவார்கள். ஒரு மகளின் உயிரை காப்பாற்ற இன்னொரு மகளின் மற்றும் குழந்தையின் உயிரை அவனால் பறிக்க முடியுமா? ரேகாவின் மூச்சு காற்றை இன்னொருவரின் மரணத்தின் விலையாக கொடுத்து வாங்க முடியுமா? அவனது மனசாட்சி சத்தமாக சொன்னது, அரவிந்த், நீ ஒரு தந்தை, கொலைகாரன் அல்ல. அப்போது பேருந்தில் இருந்த சேட்டு விவேக் கோபத்துடன் டிரைவர் கேபினுக்கு வந்து கத்தினார். உனக்கு காது கேட்கவில்லையா? வண்டியை நேராக ஓட்டு. எங்கேனும் நின்றாலோ அல்லது விதியை மீறினாலோ நிறுவனத்தில் புகார் செய்து விடுவேன். ஒரே ஒரு போன் செய்தால் உன் வேலை போய்விடும். யோசித்துக்கொள், உனக்கு வேலை முக்கியமா அல்லது இந்த சமூக சேவையா? இதை கேட்டதும் அரவிந்தின் நெற்றியில் வியர்வை அரும்பியது. ஒருபுறம் அந்த செல்வாக்குள்ள மனிதர்களின் மிரட்டல்கள், மறுபுறம் டேஷ்போர்ட்டில் சிவப்பு விளக்குடன் எரிந்து கொண்டிருக்கும் நிறுவனத்தின் டிராக்கர். நிறுவனம் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை அது மீண்டும் மீண்டும் நினைவூட்டியது. மூன்றாவது புறம் அந்த துயரமான முனகல் சத்தம் இப்போது தெளிவான அலறலாக மாறியிருந்தது. அந்த பெண்ணின் வலி அரவிந்தின் நரம்புகளில் இறங்கியது. பின் இருக்கையில் இருப்பது யாரோ ஒரு அந்நிய பெண் அல்ல, தன் மனைவி சங்கீதாவே உட்கார்ந்து துடிப்பது போல அவனுக்கு தோன்றியது. இன்று அவன் ஏதேனும் செய்யவில்லை என்றால் தன்னை ஒருபோதும் மன்னிக்க முடியாது என்பதை அவன் உணர்ந்தான். ஏதேனும் செய்யவில்லை என்றால் அவன் மீண்டும் ஒரு முறை தன் மனைவியை இறக்க அனுமதிப்பது போலாகிவிடும். அரவிந்த் ஒரு பெருமூச்சு விட்டான். வெளியில் உள்ள மலையின் வாசனையும் பேருந்திற்குள் இருக்கும் வாசனை திரவியத்தின் மனமும் கலந்து வீசிய அந்த சூழலில் அவனுக்கு இரத்தத்தின் மனம் வீசுவது போல தோன்றியது. அவன் ஒரு கணம் கண்களை மூடினான். ரேகாவின் சிரித்த முகம் அவன் கண்களுக்கு முன்னால் வந்தது. அப்பா, நீங்க என் ஹீரோ தானே என்று ரேகா அடிக்கடி அவனிடம் கேட்பாள். தன் வேலையை காப்பாற்றிக் கொள்ள ஒரு தாயை இறக்க விடுபவன் எப்படி ஹீரோவாக முடியும்? திடீரென அரவிந்த் கண்களை திறந்தான். இப்போது அவனிடம் பயம் இல்லை, மாறாக ஒரு விசித்திரமான வேகமும் உறுதியான முடிவும் இருந்தது. அவன் ஸ்டீரிங்கை எவ்வளவு பலமாக பிடித்தான் என்றால் அவனது விரல் கணுக்கள் வெளுத்து போயின. அவன் முன்னால் பார்த்தான். சாலையில் பல மைல் தூரத்திற்கு இருள் படர்ந்திருந்தது. பிறகு பக்கவாட்டு கண்ணாடியில் அந்த மண் பாதையை பார்த்தான். அது நெடுஞ்சாலையில் இருந்து கீழே இறங்கி நகரத்தின் அரசு பொது மருத்துவமனைக்கு செல்லும் பாதை.
அந்த பாதை ஆபத்தானது. சேறு, பள்ளங்கள் மற்றும் கற்கள் நிறைந்தது. ஆனால் அங்கிருந்து தான் நம்பிக்கையும் பிறக்கும். அனைவரும் அவரவர் இருக்கையில் அமர்ந்து கொள்ளுங்கள். அரவிந்தின் குரல் எவ்வளவு கடினமாக இருந்ததென்றால் சேட்டு விவேக் ஒரு கணம் அதிர்ந்து நின்றார். நீ என்ன செய்ய போகிறாய் என்று ஒரு இளைஞன் பதற்றத்துடன் கேட்டான். அரவிந்த் பதில் சொல்லவில்லை. அவன் சட்டென கியரை மாற்றி ஆக்சிலேட்டரை பலமாக மிதித்தான். பேருந்து பலமாக அதிர்ந்தது. அடுத்த கணமே அவன் பேருந்தை நேரு பாதையில் இருந்து திருப்பி அந்த மண் பாதையை நோக்கி செலுத்தினான். ஈரமான மண்ணில் டயர்கள் வழுக்கும் போது ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டது. பேருந்து நெடுஞ்சாலையின் சீரான பாதையை விட்டுவிட்டு மேடு பள்ளங்கள் நிறைந்த பாதையில் இறங்கியது. பேருந்திற்குள் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. மேலே வைக்கப்பட்டிருந்த பைகள் கீழே விழுந்தன. மக்கள் அலறத் தொடங்கினர். இந்த டிரைவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா? யாராவது இதை நிறுத்துங்கள், இவன் எங்களை கொன்று விடுவான். டேஷ்போர்ட்டில் இருந்த நிறுவனத்தின் டிராக்கர் பைத்தியம் பிடித்தது போல பீப் பீப் என்று சத்தம் போட்டது. சிவப்பு விளக்கு மின்னியது. அதன் பொருள் தெளிவானது. பாதையில் இருந்து விலகி செல்லுதல். இந்த சத்தம் தன் வேலை முடிந்து விட்டதற்கான அறிவிப்பு. அந்த பரிசு தொகை, அந்த லட்சக்கணக்கான ரூபாய், ரேகாவின் அறுவை சிகிச்சை என அனைத்தும் இந்த சகதியிலேயே புதைந்து போயின. ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரே ஒரு இடம்தான் தெரிந்தது, மருத்துவமனை. இன்னொருவரின் மகள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக தன் மகளின் வாழ்க்கையையே அவன் பணயம் வைத்திருந்தான். இது மிகவும் விலை உயர்ந்த பேரம். ஆனால் அரவிந்த் அந்த பேரத்தை செய்துவிட்டான். மழை இப்போது புயலாக மாறியிருந்தது. அந்த இருண்ட பாதையில் பேருந்து குதித்து குதித்து ஓடிக்கொண்டிருந்தது. மரணம் அதன் பின்னால் துரத்துவது போலவும், ஒரு ஓடும் ரயிலை தண்டவாளத்தில் இருந்து யாரோ இறக்கிவிட்டது போலவும் இருந்தது. பேருந்தின் கட்டமைப்பு நடுங்கியது. மேலே இருந்த உடைமை பெட்டிகள் திறந்து கொண்டன. பைகளும் பெட்டிகளும் தட தடவென கீழே விழத் தொடங்கின. பயம் அதிகரித்தது. ஸ்கைவே நிறுவனத்தின் சொகுசு பேருந்து அதன் சீரான பயணத்திற்கு பெயர் பெற்றது. ஆனால் இப்போது அது கட்டுப்பாடற்ற ஒரு விலங்கை போல துள்ளி குதித்துக் கொண்டிருந்தது. மக்கள் இருக்கைகளில் இருந்து தூக்கி எறியப்பட்டு விழுந்தனர். பெண்களின் அலறல், ஆண்களின் வசவு என அனைத்தும் சேர்ந்து ஒரு விசித்திரமான ரணகளத்தை உருவாக்கின. வெளியே மழை முழு வீச்சில் கொட்டி கொண்டிருந்தது. கூரையின் மீது விழும் மழை துளிகள் கற்கள் விழுவது போல சத்தமிட்டன. சகதி அதிகமாக இருந்ததால் பேருந்தின் பின்பகுதி மீண்டும் மீண்டும் வழுக்கியது. அரவிந்த் மிகுந்த சிரமத்துடன் அதை கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். அவனது கைகள் வலியால் மரத்து போயின. நெற்றி வியர்வையில் நனைந்திருந்தது. ஆனால் அவனது கண்கள் சாலையில் இருந்து விலகவில்லை. இந்த குறுக்கு வழி ஆபத்தானது என்பது அவனுக்கு தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பு அவன் இதை பயன்படுத்தியிருந்தான். ஆனால் இன்று இந்த பாதை மரணத்தை போல மாறியிருந்தது. ஒவ்வொரு திருப்பத்திலும் பேருந்து சிக்கிக் கொள்ளும் அபாயம் இருந்தது. பேருந்திற்குள் கலகம் வெடிக்க தொடங்கியது. ஏற்கனவே ஆத்திரத்தில் இருந்த சேட்டு விவேக் தடுமாறி முன்னே வந்து கோபத்தில் கத்தினார். ஏய் டிரைவர், போதையில் இருக்கிறாயா? வண்டியை நிறுத்து, இப்போதே பிரேக் போடு என்று பின்னால் இருந்த வலையில் பலமாக அடித்தார். அவருடன் 2 இளைஞர்களும் வந்தனர். ஒருவன் தன் கைபேசியை எடுத்து வீடியோ எடுக்க தொடங்கினான். பாருங்கள், இந்த டிரைவர் எங்களை தவறான பாதையில் கூட்டி செல்கிறான். எங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. மற்றொருவன் துணிச்சலோடு அரவிந்தின் காலரை பிடிக்க முயன்றான். வண்டியை திருப்பு. அரவிந்த் ஒரு கையை ஸ்டீரிங்கில் வைத்துக் கொண்டு மற்றொரு கையால் அவனை பலமாக தள்ளினான். யாராவது ஸ்டீரிங்கை தொட்டால் நாம் அனைவரும் பள்ளத்தில் விழுந்து விடுவோம். அவனது குரலில் இருந்த அந்த பயமும் உறுதியான முடிவும் அனைவரையும் மௌனமாக்கியது. நான் யாரையும் கடத்தவில்லை என்று கனத்த குரலில் சொன்னான். நான் உயிரை காப்பாற்ற பார்க்கிறேன். அதனால் பேசாமல் உங்கள் இடத்தில் போய் அமருங்கள். இல்லை என்றால் நடக்கும் எதற்கும் நான் பொறுப்பல்ல. இந்த கலைபரமான சூழலில் அரவிந்தின் பையில் இருந்த போன் ஒலித்தது. திரையில் மேனேஜர் என்ற பெயர் மின்னியது. நிறுவனத்தின் தலைமை அலுவலகத்தில் பரபரப்பு தொற்றிக் கொண்டது என்பதை அரவிந்த் புரிந்து கொண்டான். பேருந்து அதன் வழக்கமான பாதையில் இருந்து விலகி சென்றதை GPS காட்டியிருந்தது. ஒரு கணம் போனை துண்டித்து விடலாம் என்று அரவிந்த் நினைத்தான். பிறகு சட்டென அழைப்பை ஏற்று ஸ்பீக்கரை ஆன் செய்தான். மறுமுனையில் மேலாளரின் கோபமான மற்றும் பதற்றமான குரல் கேட்டது. அரவிந்த், உனக்கு என்ன பைத்தியமா? நீ நெடுஞ்சாலையை விட்டு இறங்கிவிட்டதை டிராக்கர் தெளிவாக காட்டுகிறது. உடனே வண்டியை திருப்பு. இதன் விளைவு என்னவாகும் என்று உனக்கு தெரியுமா? நிறுவனத்தின் கொள்கை. அரவிந்த் இடையில் பேச்சை வெட்டினான். மேலாளர் ஐயா, உங்கள் கொள்கை போனால் போகட்டும். பேருந்தில் ஒரு பெண் உயிருக்கு போராடுகிறார். நான் அவரை மருத்துவமனைக்கு
கூட்டி செல்கிறேன். மேலாளர் இன்னும் கடுமையாக பேசினார். இது எங்கள் பிரச்சனை இல்லை. நீ ஆம்புலன்ஸ் ஓட்டவில்லை, வணிக பேருந்தை ஓட்டுகிறாய். ஒருவேளை பேருந்து பழுதானாலோ அல்லது தாமதமானாலோ அந்த 5 லட்சம் ரூபாயை மறந்துவிடு. நிறுவனம் உன்னை கருப்பு பட்டியலில் சேர்த்துவிடும். அதோடு பேருந்தை திருடியதாகவும் உன் மீது வழக்கு போடப்படும். அதனால் இப்போதே வண்டியை திருப்பு. இது எனது உத்தரவு. பேருந்தில் இருந்த பயணிகள் இதை கேட்டதும் இன்னும் துணிச்சல் அடைந்தனர். பார்த்தாயா, உன் மேலாளரை சொல்கிறார். சேட் விவேக் கத்தினார். வண்டியை திருப்பு, இல்லை என்றால் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அரவிந்த் ஒரு கணம் போனை பார்த்தான். மேலாளர் பொய் சொல்லவில்லை என்பது அவனுக்கு தெரியும். இது வெறும் மிரட்டல் மட்டுமல்ல, அவனது ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தின் மரண சாசனம். அவனது கண்களுக்கு முன்னால் ரேகாவின் முகம் வந்து போனது. 5 லட்சம் ரூபாய், அது அவனது மகளின் உயிர். அவன் இப்போது வண்டியை திருப்பினால் ஒருவேளை வேலை மிஞ்சலாம், எல்லாம் சரியாகலாம், ரேகா பிழைக்கலாம். மனதிற்குள் பயமும் ஆசையும் தலை தூக்கின. அப்போது நோயாளிக்கு அருகில் அமர்ந்திருந்த அந்த நடுத்தர வயது பெண்ணின் நடுங்கும் குரல் கேட்டது. மகனே, சீக்கிரம் போ, இவள் மூச்சு மிக வேகமாக ஓடுகிறது. குழந்தை ஒருவேளை... அரவிந்தின் நெஞ்சம் வெடித்தது. இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். ரேகாவின் தந்தை பலவீனமானவராக இருக்கலாம், ஆனால் ஓட்டுநர் அரவிந்த் ஒரு கொலைகாரன் அல்ல. அவன் போனை எடுத்து உரத்த குரலில் சொன்னான். மேலாளர் அவர்களே, உங்கள் வேலையை உங்கள் பையிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நிமிடம் நான் ஒரு மனிதன், வேலைக்காரன் அல்ல என்று கூறி போனை டாஷ்பாட்டில் அடித்தான். அதன் திரை சுக்குநூறாக உடைந்தது. சிக்னலும் துண்டிக்கப்பட்டது. பேருந்து ஒரு ஆழமான பள்ளத்தில் இறங்கி துள்ளி குதித்து வெளியே வந்தது. எங்கு பார்த்தாலும் சகதி. பேருந்து வழுக்கி கொண்டு சாலையோர பள்ளத்தை நோக்கி சென்றது. அரவிந்த் தன் முழு பலத்தையும் கொண்டு ஸ்டீரிங்கை திருப்பினான். பயணிகளின் உயிர் தொண்டைக்கு வந்துவிட்டது. இப்போது அனைவரும் அமைதியாகிவிட்டனர். பயம் அனைவரது குரலையும் ஒடுக்கியிருந்தது. இந்த டிரைவர் தங்களை உயிருடன் விடமாட்டான் என்று அவர்கள் நினைக்க தொடங்கினர். ஆனால் அரவிந்த் மட்டுமே தான் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்திருந்தான். பேருந்து இன்ஜினின் ஒவ்வொரு சத்தத்தையும் அவன் அறிவான். இந்த இயந்திரம் எவ்வளவு தூரம் ஒத்துழைக்கும் என்பது அவனுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம்தான், இன்னும் கொஞ்சம் நேரம்தான் என்று பேருந்திற்கு தைரியம் சொல்வது போல ஸ்டீரிங்கை தடவி கொண்டே முணுமுணுத்தான். திடீரென்று இருட்டில் சில வெளிச்சங்கள் தெரிந்தன. நகரத்தின் விளக்குகள், சிவில் மருத்துவமனை. நகரத்தின் கடைகோடியில் இருந்த அந்த மருத்துவமனை நம்பிக்கையின் ஒரு கதிராக தெரிந்தது. அரவிந்த் ஆக்சிலேட்டரை இன்னும் பலமாக மிதித்தான். பேருந்து சகதியில் இருந்து வெளியேறி உடைந்த சாலையை அடைந்தது. பேருந்தின் வேகம் மேலும் அதிகரித்தது. இப்போது மருத்துவமனை கட்டிடம் தெளிவாக தெரிந்தது. எமர்ஜென்சி என்ற சிவப்பு நிற பெரிய போர்டு மலையில் மங்கலாக மின்னியது. ஆனால் மருத்துவமனையின் கேட்டு பூட்டப்பட்டிருந்தது. மழையினால் காவலாளி உள்ளே எங்காவது தூங்கிக் கொண்டிருக்கலாம். அரவிந்த் ஹாரனை விடாமல் அழுத்தினார். பிரஷர் ஹாரனின் அதிர வைக்கும் சத்தம் அந்த நள்ளிரவின் அமைதியை கிழித்தது. அவர் தொடர்ந்து ஒலி எழுப்பியும் கேட்டு திறக்கவில்லை. பேருந்தின் வேகம் குறையவே இல்லை. பேருந்து நேராக கேட்டை நோக்கி போவதை பார்த்த பயணிகள் அலறினர். நிறுத்து, கேட்டு மூடியிருக்கிறது என்று சேட்டு விவேக் கத்தினார். ஆனால் அரவிந்த் நிறுத்துவதாக இல்லை. அவர் பிரேக் போடுவதற்கு பதிலாக ஹெட்லைட் டிப்பர் கொடுத்தார். காவலாளி பதற்றத்துடன் வெளியே ஓடி வந்தார். ஆனால் அதற்குள் மிகவும் தாமதமாகிவிட்டது. அரவிந்த் பேருந்தை கேட்டிற்கு மிக அருகில் கொண்டு வந்து முழு பலத்துடன் பிரேக் போட்டார். டயர்கள் சாலையில் உராயும் சத்தம் விண்ணை பிளந்தது. பேருந்தின் முன்பகுதி கேட்டிற்கு சில இன்ச் இடைவெளியில் நின்றது. அந்த அதிர்ச்சியில் நின்று கொண்டிருந்த பயணிகள் கீழே விழுந்தனர். அரவிந்த் உடனடியாக ஹேண்ட் பிரேக்கை இழுத்து சீட்டு பெல்ட்டை கலற்றி கதவை திறக்கும் பொத்தானை அழுத்தினார். ஹைட்ராலிக் கதவு சத்தத்துடன் திறந்தது. மழையும் குளிர்ந்த காற்றும் உள்ளே நுழைந்தன. அரவிந்த் தன் இருக்கையில் இருந்து குதித்து பின்னோக்கி ஓடினார். அங்கே அந்த கர்ப்பிணி பெண் மயக்கமடைந்து கிடந்தார். அவரது முகம் வெளுத்து போயிருந்தது. இருக்கைக்கு அடியில் ரத்தம் பரவி கொண்டிருந்தது. கோபத்தில் சண்டையிட தயாராக இருந்தவர்கள் இந்த காட்சியை கண்டதும் பயத்தில் பின்வாங்கினர். மரணத்தை அவ்வளவு அருகில் பார்த்த பிறகு யாருடைய வாயிலிருந்தும் வார்த்தைகள் வரவில்லை. அரவிந்த் யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. கடவுளே உதவி செய் என்று வேண்டிக் கொண்டே அந்த பெண்ணை இரு கைகளாலும் தூக்கி கொண்டார். வலியால் துடித்த அந்த பெண் அவருக்கு ஒரு சுமையாக தெரியவில்லை. யாரோ அவருக்குள் ஒரு சக்தியை நிரப்பியது போல இருந்தது. அவர் அந்த பெண்ணை சுமந்து கொண்டு பேருந்தில் இருந்து கீழே இறங்கினார். மழை இன்னும் மும்முரமாக பெய்து கொண்டிருந்தது. நிறுவனத்தின் கௌரவமாக கருத
எழுதப்பட்ட அரவிந்தின் சீருடை இப்போது இரத்தத்திலும் மழையிலும் நனைந்து கோரமாக மாறியிருந்தது. ஆனால் அரவிந்த் அதை பொருட்படுத்தவில்லை. அவர் ஒரு பைத்தியக்காரனைப் போல அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி ஓடினார். டாக்டர், டாக்டர் என்று கத்தினார். ஸ்ட்ரெச்சரை கொண்டு வாருங்கள், யாராவது இருக்கிறீர்களா? அவனது குரல் மருத்துவமனை வராண்டாவில் எதிரொலித்தது. வார்டுபாய்களும் செவிலியர்களும் அவனது நிலையை கண்டு உடனடியாக ஓடி வந்தனர். அவர்கள் அந்த பெண்ணை அரவிந்தின் கைகளில் இருந்து வாங்கி ஸ்ட்ரெச்சரில் கிடத்தி அறுவை சிகிச்சை அரங்கை நோக்கி வேகமாக அழைத்து சென்றனர். அரவிந்த் அப்படியே முழந்தாளிட்டு அங்கேயே அமர்ந்து விட்டான். அவனது மூச்சு பலமாக வாங்கியது. இதயம் மார்பை விட்டு வெளியே வந்துவிடும் போல துடித்தது. கைகள் நடுங்கின. அந்த முன்பின் தெரியாத பெண்ணின் ரத்தம் படிந்திருந்த தன் கைகளை அவன் பார்த்தான். அறுவை சிகிச்சை அரங்கின் மூடிக்கொண்டிருக்கும் கதவை பார்த்தவன் பிறகு வெளியே நின்று கொண்டிருந்த பேருந்தை பார்த்தான். பயணிகள் இப்போது பேருந்தில் இருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்தார்கள். அனைவரும் கோபத்தில் இருந்தனர். மழையில் நனைந்து போயிருந்தனர். அவமானப்பட்டதாக உணர்ந்தனர். சேட் விவேக் யாரிடமோ போனில் பேசிக்கொண்டே மீண்டும் மீண்டும் அரவிந்தை சுட்டி காட்டி கொண்டிருந்தார். அவர் காவல்துறையை அழைக்கிறார் என்பதை அரவிந்த் புரிந்து கொண்டான். நிறுவனத்தின் உரிமையாளரும் வழியில் இருப்பார் என்பதும், ரேகாவின் அறுவை சிகிச்சைக்காக அவன் சேமித்து வைத்திருந்த பணம் இனி ஒருபோதும் அவன் கைக்கு வராது என்பதும் அவனுக்கு தெரிந்தது. அவன் தன் பையுக்குள் கையை விட்டான். அங்கே அவன் எப்போதும் தன் பர்சில் வைத்திருக்கும் தன் மகள் ரேகாவின் ஒரு சிறிய புகைப்படம் இருந்தது. அந்த புகைப்படத்தை வெளியே எடுத்தான். மழை நீருக்கும் இரத்த கரைகளுக்கும் நடுவே ரேகாவின் அந்த அப்பாவி முகம் புன்னகைத்துக் கொண்டிருந்தது. என்னை மன்னித்து விடு மகளே, அரவிந்த் மெதுவான குரலில் சொன்னான். உன் தந்தை இன்று ஒரு பேரம் செய்து விட்டான். உன் வாழ்க்கைக்கு பதிலாக இன்னொருவரின் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டான். நான் செய்தது சரியா தவறா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நிமிடத்தில் என்னால் வேறு எதையும் செய்திருக்க முடியாது என்பது மட்டும் எனக்கு தெரியும். வெளியே சைரன் சத்தம் ஒலிக்கத் தொடங்கியது. காவல்துறையின் வாகனங்கள் மற்றும் ஒருவேளை நிறுவனத்தின் வாகனங்களும் வந்து சேர்ந்திருக்கலாம். அரவிந்த் அந்த புகைப்படத்தை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டான். தன் தண்டனைக்காக காத்திருந்தான். அவன் ஒரு நாயகனா அல்லது குற்றவாளியா என்பதை இனி உலகம்தான் தீர்மானிக்க வேண்டும். ஆனால் அவனது மனதில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. ஒரு மனிதனாக இருப்பதற்கான மிக உயர்ந்த அடையாளம் அந்த அமைதி. கிளர்ச்சி ஓய்ந்து விட்டது. இப்போது விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரம். மருத்துவமனை வராண்டாவில் நாயில் வாசனையும் மழையின் ஈரப்பதமும் கலந்திருந்தது. ஆனால் அரவிந்தின் மூக்கில் இன்னும் தன் பேருந்து டயர்கள் தேய்ந்த வாசனையும் அந்த முன்பின் தெரியாத பெண்ணின் இரத்த வாசனையுமே ஒட்டி கொண்டிருந்தது. அவன் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே இருந்த ஸ்டீல் பெஞ்சில் ஒரு குற்றவாளியைப் போல தலை குனிந்து அமர்ந்திருந்தான். நனைந்த உடைகள் உடலில் ஒட்டி கொண்டிருந்தன. குளிர் எலும்புகள் வரை ஊடுருவியது. ஆனால் அந்த நடுக்கம் குளிரால் வந்ததை விட எதிரே நின்ற கூட்டத்தின் கண்களில் தெரிந்த பயத்தினால் வந்தது. அவன் சினிமாவை போல ஒரு நாயகனாக மாறவில்லை, மாறாக ஒரு வேடிக்கை பொருளாக மாறியிருந்தான். அவசர சிகிச்சை பிரிவின் வெளிமண்டபம் ஒரு மீன் சந்தையைப் போல இரைச்சலாக இருந்தது. சிறிது நேரத்திற்கு முன்பு மரண பயத்தில் நடுங்கிய பயணிகள் இப்போது தங்கள் உரிமையை பேசுவதில் சிங்கங்களாக நின்றனர். அவர்கள் அரவிந்தை சூழ்ந்து கொண்டு கூர்மையான கத்திகளைப் போல வார்த்தைகளால் தாக்கினர். அந்த பயணிகளுக்கு தலைமை தாங்குவது போல சேட்டு விவேக் அதிக சத்தத்துடன் கத்தி கொண்டிருந்தார். தன் விலை உயர்ந்த சூட்டில் படிந்திருந்த சகதி தெரிப்புகளை துடைத்து கொண்டே அப்போதுதான் வந்திறங்கிய போலீஸ் இன்ஸ்பெக்டரிடம் கத்தினார். இன்ஸ்பெக்டர் அவர்களே, என்ன நடந்தது என்று கேட்டீர்களா? இந்த ஆளுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. இவன் ஒரு மனநோயாளி. எங்களை கட்டாயமாக பிணை கைதிகளாக்கி விட்டான். எக்ஸ்பிரஸ் வேயில் இருந்து இறக்கி அந்த மண் பாதையில் கூட்டி சென்றான். எங்கள் உயிரை பணயம் வைத்தான். நான் மட்டும் இவனை தடுத்திருக்காவிட்டால் எங்களை எல்லாம் பள்ளத்தில் தள்ளியிருப்பான். சேட்டு விவேக் அவ்வளவு நம்பிக்கையுடன் பொய் சொன்னதை பார்த்தபோது ஒரு கணம் அரவிந்திற்கே சந்தேகம் வந்தது. தான் செய்தது உண்மையிலேயே தவறோ? அருகில் நின்ற இரு இளைஞர்கள் தங்கள் கைபேசியில் நேரலையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தனர். கேமரா லென்ஸ் அரவிந்தின் குனிந்த முகத்தின் மீது நிலைத்திருக்க அவர்கள் வர்ணனை செய்து கொண்டிருந்தனர். நண்பர்களே, இவன்தான் அந்த ஓட்டுநர். இன்று 50 பேரின் உயிரை பணயம் வைத்தவன் இவன்தான். பாருங்கள், ஒன்றும் செய்யாதது போல எவ்வளவு அப்பாவியாக அமர்ந்திருக்கிறான். இவன் நிறுவனத்தின் விதிகளை மீறினான், எங்களை துன்புறுத்தினான்.
இப்போது போலீஸை நம்பி உட்கார்ந்திருக்கிறான். இதுதான் இவன் செய்ததற்கான முடிவு. அரவிந்த் நிமிர்ந்து அந்த இளைஞர்களை பார்த்தான். திரையில் நீதியை பற்றி பேசிவிட்டு நிஜ வாழ்க்கையில் வேடிக்கை பார்ப்பதை விற்கும் தலைமுறை இது. எவருமே அந்த பெண் உயிர் பிழைத்தாளா என்று கேட்கவில்லை. அவளது வீட்டில் என்ன பிரச்சனை என்று அறிய முயலவில்லை. அரவிந்தின் கை தானாகவே ரேகாவின் புகைப்படம் இருக்கும் பையை நோக்கி சென்றது. ஆனால் அவன் கையை தடுத்து கொண்டான். தன் மகளின் அப்பாவித்தனத்தை இந்த அழுக்கான இரைச்சலுக்குள் இழுக்க அவன் விரும்பவில்லை. எஸ்.ஏ. ராவத் என்ற போலீஸ்காரர் லத்தியை சுழற்றி கொண்டே அரவிந்தின் அருகில் வந்தார். அவரது பேச்சில் அவமதிப்பும் கண்டிப்பும் இருந்தது. ஏய், எழுந்திரு என்று அரவிந்தின் கையை பிடித்து உலுக்கினார். உனக்கு ஹீரோவாக வேண்டும் என்று ஆசையோ? கம்பெனி பேருந்தை அரசு வாகனம் என்று நினைத்தாயா? இது திலீப் சாரின் வண்டி. அவர் யார் என்று உனக்கு தெரியும் அல்லவா? வண்டியில் ஒரு கீறல் விழுந்தால் கூட உன் சந்ததியினரால் அந்த கடனை அடைக்க முடியாது. அரவிந்த் அமைதியாக எழுந்து நின்றான். அவன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. ஐயா, ஒரு பெண் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் என்று பலவீனமான குரலில் விளக்கம் அளிக்க முயன்றான். அதற்கு நீ என்ன டாக்டரா என்று ராகவ் உடனடியாக அவன் பேச்சை தடுத்தார். உன் வேலை ஸ்டீரிங்கை திருப்புவது மட்டும்தான், கடவுளாக மாறுவது அல்ல. ஆம்புலன்ஸ் எதற்காக இருக்கிறது? 108 எண் எதற்காக இருக்கிறது? சட்டத்தை தன் கையில் எடுக்க உனக்கு யார் உரிமை கொடுத்தது? இப்போதே காவல் நிலையத்திற்கு நட. அங்கே போய் சொல், இவர்களை ஏன் கடத்தினாய் என்று. கடத்தல் என்ற வார்த்தை அரவிந்தின் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. அவன் உயிரை காப்பாற்றினான். ஆனால் இப்போது எப்படி அவன் கடத்தல்காரனாக மாறினான்? உலகின் சட்டம் எவ்வளவு விசித்திரமானது. அவன் அந்த பெண்ணை இறக்கிவிட்டு சரியான நேரத்தில் பேருந்தை சேர்த்திருந்தால் அவனுக்கு சிறந்த ஓட்டுநர் விருதும் லட்சக்கணக்கில் பரிசும் கிடைத்திருக்கும். ஆனால் அவன் ஒரு உயிரை காப்பாற்றியதால் இப்போது குற்றவாளியாகவும் கடத்தல்காரனாகவும் பைத்தியமாகவும் கருதப்படுகிறான். அரவிந்தின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அது தன் இயலாமைக்காக அல்ல, மாறாக இந்த சமூகத்தின் அக்கறையற்ற தன்மையை கண்டு வந்த கண்ணீர். அப்போது அறுவை சிகிச்சை அரங்கின் கதவு திறக்கப்பட்டது. ஒரு செவிலியர் வேகமாக வெளியே வந்தார். அவரது கைகளில் இரத்தம் படிந்திருந்தது. அரவிந்தின் பார்வை உடனடியாக அவர் மீது விழுந்தது. அவன் கேட்க நினைத்தான், அவர் பிழைத்து விட்டாரா? என் தியாகம் வீணாகவில்லையே என்று உறக்க கேட்க துடித்தான். ஆனால் அவனுக்கு துணிச்சல் வரவில்லை. செவிலியர் எதுவும் சொல்லாமல் மருந்தகத்தை நோக்கி ஓடினார். அரவிந்தின் இதயம் கனத்தது. ஒருவேளை அந்த பெண் இறந்து விட்டால் அரவிந்தால் தன்னை நியாயப்படுத்த ஒரு அறநெறி சார்ந்த பதில் கூட சொல்ல முடியாது. அப்போது அவன் வெறும் குற்றவாளியாக மட்டுமே மிஞ்சுவான். ஒரு பிணத்திற்காக உயிருடன் இருப்பவர்களின் வாழ்க்கையை ஆபத்தில் ஆழ்த்திய குற்றவாளி. நேரம் மணலை போல கைகளில் இருந்து நழுவி கொண்டிருந்தது. கடிகார முட்கள் விடியலை நோக்கி நகர்ந்தன. ரேகாவின் அறுவை சிகிச்சைக்கான நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. ஆனால் அரவிந்த் இங்கே காவல் நிலையத்திற்கு செல்ல நின்று கொண்டிருந்தான். அவன் கோபத்தில் டேஷ்போர்ட்டில் அடித்த அவனது கைபேசி இப்போது உடைந்த நிலையில் பேருந்திற்குள் எங்கோ கிடந்தது. தன் மகளுடனான தொடர்பு அருந்துவிட்டது. ஒருவேளை மருத்துவமனையில் மருத்துவர்கள் அவனுக்காக காத்திருப்பார்கள். தந்தை வந்தால் மகளுக்கு தைரியம் கிடைக்கும் என்று நினைத்திருப்பார்கள். ஆனால் இங்கே தந்தை விலங்கு போடப்படுவதற்கு காத்திருந்தான். நான் கல்லால் செய்யப்பட்டவனாக இருந்திருக்கலாம் என்று அரவிந்த் நினைத்தான். நான் செவிடனாக இருந்திருக்கலாம். அப்போதுதான் அந்த பெண்ணின் அலறல் எனக்கு கேட்டிருக்காது. அந்த வருத்தம் அவன் இதயத்தை கரையான் போல அரித்தது. இந்த காலத்தில் நன்மை செய்வது ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது? உண்மையான விலை ஏன் இவ்வளவு பாரமாக இருக்கிறது? அப்போது மருத்துவமனைக்கு வெளியே திடீரென வாகன டயர்களின் உராய்வு சத்தமும் சைரன் ஒலியும் கேட்க சூழல் மேலும் பதற்றமானது. அது சாதாரண காவல்துறை வாகனம் அல்ல. அது கருப்பு நிற பிரம்மாண்டமான லேண்ட் குரூசர் வாகனங்களின் அணிவகுப்பு. முழு அதிகாரத்துடனும் மருத்துவமனைக்குள் நுழைந்தது. பயணிகளின் கூச்சம் அடங்கியது. போலீஸ்காரர்கள் உடனடியாக உஷாராகி தங்கள் தொப்பிகளை சரி செய்தனர். இதுவரை சிங்கத்தை போல உலா வந்த சேட்டு விவேக் இப்போது பூனையை போல பயந்து பின்வாங்கினார். இந்த வாகனங்கள் யாருடையவை என்பது அனைவருக்கும் தெரியும். இது ஸ்கைவே குழுமத்தின் உரிமையாளர் திலீப்பின் அணிவகுப்பு. அவரது ஒரு அசைவில் நகரத்தின் போக்குவரத்து அமைப்பே நின்றுவிடும். அவ்வளவு பெரிய மனிதர் அவர். அரவிந்தின் முகம் வெளுத்து போனது. இப்போது தன் விதி தீர்மானிக்கப்பட போகிறது என்பதை அவன் உணர்ந்தான். போலீசும் சட்டமும் கூட சற்று இரக்கம் காட்டலாம். ஆனால் திலீப் துரோகத்தை மன்னிக்க மாட்டார். வாகனங்களின் கதவுகள் திறக்கப்பட பாதுகாவலர்கள் நிலையை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்தனர். முதலில் நிறுவனத்தின் மேலாளர் வெளியே வந்தார். அதே ஆள்தான் போனில் அரவிந்தை மிரட்டியவர்.
அவர் வேகமாக முன்னே சென்று பின்னால் இருந்த காரின் கதவை திறந்தார். அங்கிருந்து திலீப் இறங்கினார். 60 வயதான திலீப்பின் கம்பீரம் எப்படி இருந்ததென்றால் காற்று கூட அவரிடம் அனுமதி கேட்டு வீசுவது போல தோன்றியது. வெள்ளை நிற கோட் சூட், கையில் விலை உயர்ந்த கடிகாரம், முகத்தில் பார்ப்பவரை நடுங்க செய்யும் கோபம். மேலாளர் உடனடியாக அவரது காதில் ஏதோ கிசுகிசுத்து அரவிந்திற்கு எதிராக விஷயத்தை கற்கத் தொடங்கினார். ஐயா, இவன் தான் அந்த டிரைவர். நிறுவனத்தின் கௌரவத்தை சகதியில் மிதித்து விட்டான். இவனால் கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்படலாம். பயணிகள் வழக்கு போட தயாராக இருக்கிறார்கள். ஊடகங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. இதை கேட்ட திலீப் அரவிந்தை ஒரு பார்வை பார்த்தார். அது வெறும் பார்வை அல்ல, தண்டனையின் அறிவிப்பு போலவே இருந்தது. அரவிந்திற்கு தன் கால்களில் இருந்து உயிர் பிரிவது போன்ற உணர்வு ஏற்பட்டது. திலீப் மெதுவான கனமான அடிகளுடன் அரவிந்தை நோக்கி நடந்தார். மருத்துவமனை வராண்டாவில் நிசப்தம் நிலவியது. திலீப்பின் காலணி சத்தம் மட்டுமே எதிரொலித்தது. சேட்டு விவேக்கும் மற்ற பயணிகளும் மரியாதையுடன் அவருக்கு வழிவிட்டனர். இந்த பெரிய மனிதர் எப்போது அந்த ஏழை ஓட்டுநரை அறைவார் அல்லது காலணியால் அடிப்பார் என்று அனைவரும் வேடிக்கை பார்க்க காத்திருந்தனர். மேலாளர் பின்னாடியே வந்து கொண்டிருந்தார். ஐயா, நான் இவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தேன். ஆனால் இவன் போனை துண்டித்து விட்டான். இவன் மிகவும் திமிரானவன். இவனை நேராக சிறையில் அடைக்க சொல்லுங்கள். திலீப் இப்போது அரவிந்திற்கு நேர் முன்னால் வந்து நின்றார். அரவிந்தின் கண்கள் குனிந்திருந்தன. அவன் தன் மீதான தீர்ப்புக்காக காத்திருந்தான். அவனது வேலை, மரியாதை, பரிசு தொகை என அனைத்தும் அவன் கண் முன்னே உடைந்து போவது போல தெரிந்தது. அவனது மனதில் ரேகாவின் முகம் மட்டுமே இருந்தது. நான் இல்லை என்றால் என் மகளின் நிலை என்னவாகும் என்ற கேள்வி அவனை வாட்டியது. திலீப் தன் கனமான கையை உயர்த்தினார். மேலாளரின் முகத்தில் ஒரு கொடூரமான புன்னகை படர்ந்தது. பயணிகளின் மூச்சு நின்றது. அரவிந்த் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். அந்த அறையின் சத்தத்தையும் வலியையும் உணர்வதற்காக. ஆனால் அறை விழவில்லை. கை காற்றில் உயர்வதற்கு பதிலாக நேரடியாக வந்து அரவிந்தின் தோள் மீது அமர்ந்தது. அந்த பிடி கடுமையாக இல்லை, மாறாக அது நடுங்கிக் கொண்டிருந்தது. அரவிந்த் திகைப்புடன் கண்களை திறந்தான். ஒருபோதும் அழமாட்டான் என்று பெயரெடுத்த அந்த கல் நெஞ்சக்கார திலீப்பின் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிந்து கொண்டிருந்தது. திலீப்பின் உடல் முழுவதும் நடுங்கியது. அவர் ஏதோ சொல்ல முயன்றார். ஆனால் வார்த்தைகள் தொண்டையிலேயே சிக்கிக் கொண்டன. அங்கிருந்த ஒவ்வொருவரும் திகைத்து போயினர். மேலாளரின் புன்னகை மறைந்து விட்டது. போலீஸ்காரர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இங்கே என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. இது கோபத்தின் உச்சகட்டமா அல்லது வேற எதுவுமா என்று அரவிந்திற்கே புரியவில்லை. பிறகு திலீப் யாரும் கற்பனை கூட செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்தார். அவர் முன்னே வந்து அழுக்காகவும் இரத்த கரையுடனும் இருந்த அந்த ஓட்டுநர் அரவிந்தை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டார். நீரில் மூழ்கி கொண்டிருப்பவன் ஒருவன் ஆதாரத்தை பிடிப்பது போல அவ்வளவு பலமாக அணைத்து கொண்டார். திலீப் விம்மி விம்மி அழத் தொடங்கினார். அவரது கண்ணீர் அரவிந்தின் தோள்களை நனைத்தது. நீ நீ திலீப்பின் குரல் அழுகையினுடையே உடைந்தது. நீ அவளை காப்பாற்றி விட்டாய். நீ என் உலகத்தையே காப்பாற்றி விட்டாய். அரவிந்த் ஒரு கல் சிலையை போல நின்றான். தான் கனவு காண்கிறோமோ என்று அவனுக்கு தோன்றியது. முதலாளி ஏன் தன்னை அணைக்கிறார்? எந்த உலகம்? இந்த சந்தேகம் அவனது மனதில் எழுவதற்கு முன்பே அறுவை சிகிச்சை அரங்கின் கதவு மீண்டும் திறந்தது. அதே செவிலியர் வெளியே வந்தார். இந்த முறை அவரது முகத்தில் சோர்வு இருந்தாலும் ஒரு நிம்மதியான புன்னகை இருந்தது. அவரது கைகளில் துண்டால் சுற்றப்பட்ட ஒரு பச்சிளம் குழந்தை இருந்தது. செவிலியர் உரத்த குரலில் சொன்னார், வாழ்த்துக்கள், தாயும் சேயும் நலம். இதை கேட்டதும் திலீப் அரவிந்தை விட்டு செவிலியரை பார்த்தார். அவரது கண்களில் இருந்த நன்றியும் அன்பும் ஒரு பெரிய பணக்காரருடையது அல்ல, மாறாக ஒரு தந்தையினுடையது. அரவிந்த் இன்னும் திகைப்பிலேயே இருந்தான். ஆனால் காற்றில் பரவியிருந்த வெறுப்பு இப்போது வியப்பாக மாறியிருந்தது. அடுத்த சில நிமிடங்களில் வெளிவரப்போகும் உண்மைகள் அவனது வாழ்க்கையை மட்டுமல்லாமல் அங்கிருந்த ஒவ்வொருவரின் சிந்தனையையும் மாற்றப் போகிறது என்பது அவனுக்கு அப்போது தெரியாது. மருத்துவமனையின் குளிர்ந்த வராண்டாவில் நேரம் நின்றதை போல இருந்தது. நீ என் உலகத்தையே காப்பாற்றி விட்டாய் என்ற திலீப்பின் வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரது இதயத்தையும் உலுக்கின. சிறிது நேரத்திற்கு முன்பு அரவிந்தை வேலையை விட்டு நீக்கவும் சிறைக்கு அனுப்பவும் பேசிக் கொண்டிருந்த மேலாளர் வாய்பிளந்து நின்றார்.
தன் முதலாளியும் ஓட்டுநரும் அணைத்துக் கொள்வதை அவர் நம்பிக்கையற்ற கண்களுடன் பார்த்தார். அரவிந்தை வில்லனாக சித்தரிக்க முயன்ற சேட்டு விவேக்கும் வீடியோ எடுத்த இளைஞர்களும் இப்போது தங்கள் கைகளில் இருந்த கைபேசிகளை மறைக்க வீணாக முயன்றனர். அந்த சூழல் அவர்கள் கைகளில் எரியும் கங்காக மாறியிருந்தது. திலீப் மெதுவாக அரவிந்தை விட்டு விலகினார். ஆனால் அவனது தோள்களில் இருந்து கைகளை எடுக்கவில்லை. அவரது கண்கள் சிவந்திருந்தன, முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. கூட்டங்களில் கடுமையான முடிவுகளை எடுக்கும் முகம் அல்ல அது. இப்போதுதான் தன் முழு உலகத்தையும் இழப்பதில் இருந்து மீட்டெடுத்த ஒரு தந்தையின் முகம். திலீப் ஒரு பெருமூச்சு விட்டார். கைக்குட்டையால் கண்களை துடைத்து கொண்டு நடுங்கும் குரலில் சொன்னார், அரவிந்த், உன் வேலையையும் வாழ்க்கையையும் பணையும் வைத்து நீ இங்கே அழைத்து வந்த அந்த பெண் யார் என்று உனக்கு தெரியுமா? அரவிந்த் அமைதியாக தலையசைத்தான். அதிர்ச்சியால் அவனது நாக்கு தளதளத்தது. திலீப் அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி பார்த்துவிட்டு கம்மிய குரலில் சொன்னார், அவள் என் மகள் பூனம், என் ஒரே வாரிசு. இதை கேட்டதும் அங்கே நின்றிருந்த கூட்டத்தின் மீது மின்னல் தாக்கியது போல இருந்தது. ஒரு வருடத்திற்கு முன்பு என்னிடம் கோபித்து கொண்டு வீட்டை விட்டு போன என் மகள், அவளை தேடுவதில் நான் எந்த குறையும் வைக்கவில்லை. போலீஸ், தனியார் துப்பறியும் நிபுணர்கள் என எல்லோரையும் ஈடுபடுத்தினேன். ஆனால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. இன்று காலையில்தான் அவள் வேறொரு நகரத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருப்பதாக தகவல் கிடைத்தது, என்னை பார்த்து மன்னிப்பு கேட்பதற்காக. ஆனால் அவளது உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. யாரும் அவளை அடையாளம் கண்டு எனக்கு தகவல் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு சாதாரண பயணியைப் போல அவள் ரகசியமாக பயணம் செய்திருக்கிறாள். திலீப்பின் குரல் உயர்ந்தது. அதில் வலி தென்பட்டது. யோசித்துப்பார், இன்று நீ இந்த மனிதர்களின் பேச்சை கேட்டிருந்தால். அவர் வெறுப்புடன் விவேக் மற்றும் இதர பயணிகளை சுட்டி காட்டினார். நிறுவனத்தின் விதிகளுக்கும் டிராக்கருக்கும் பயந்து நீ வண்டியை திருப்பாமல் இருந்திருந்தால் என் மகளும் என் பேரப்பிள்ளையும் இன்று இந்த புயல் இரவில் சாலையோரத்திலேயே இறந்திருப்பார்கள். என் சொத்து, என் அதிகாரம், என் ஒட்டுமொத்த வியாபாரம் என அனைத்தும் வீணாக போயிருக்கும். என் வம்சமே அழிந்திருக்கும். அரவிந்த், நீ ஒரு உயிரை மட்டும் காப்பாற்றவில்லை, திலீப்பின் பெயர் அழிந்து விடாமல் காப்பாற்றி விட்டாய். திலீப்பின் இந்த வார்த்தைகள் பயணிகளை நிலைகுலைய செய்தன. எவருமே நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவிற்கு அங்கே வெட்கமும் குற்ற உணர்வும் பரவியது. முன்னதாக ஒரு நிமிடத்தையும் தன் கோடிக்கணக்கான வியாபாரத்திற்காக சேமிக்க துடித்த சேட்டு விவேக் இப்போது தன் அத்தனை சொத்துக்களும் அரவிந்தின் காலடியில் தூசுக்கு சமம் என்று உணர்ந்தார். அரவிந்தை பைத்தியம் என்று கேலி செய்த இளைஞர்கள் இப்போது தங்களை உலகின் மிக கேவலமான அறிவற்ற மனிதர்களாக உணர்ந்தார்கள். மேலாளர் முன்னே வந்து திக்கிக் கொண்டே சொன்னார், ஐயா ஐயா, எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நிறுவனத்தின் விதிகளைத்தான் பின்பற்றினோம். திலீப் தன் கை அசைவால் அவரை அமைதியாக்கினார். இப்போது அவரது கண்களில் நன்றிக்கு பதிலாக ஒரு குளிர்ந்த கோபம் இருந்தது. விதிகளா? என்ன விதிகள்? ஒரு மனிதனை சாக விடுவதுதான் நிறுவனத்தின் விதியா? இவன் நிறுவனத்தின் நற்பெயரை கெடுத்து விட்டதாக நீ எனக்கு போன் செய்தாய். அறிவிலிகளை கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து விளம்பரம் செய்தாலும் கிடைக்காத கௌரவத்தை இன்று இவன் நம் நிறுவனத்திற்கு பெற்று தந்திருக்கிறான். நம் பேருந்துகளில் பயணம் செய்பவர்கள் வெறும் டிக்கெட் வாங்கிய பயணிகள் மட்டுமல்ல, அவர்கள் மனிதர்கள். அவர்களின் உயிர் நமது பொறுப்பு என்பதை இவன் நிரூபித்து விட்டான். அரவிந்த் இன்னும் மௌனமாகவே இருந்தான். ஆனால் அவனது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. அது மகிழ்ச்சியால் மட்டும் வந்ததல்ல, நிம்மதியும் வலியும் கலந்த ஒரு விசித்திரமான உணர்வு. கடவுள் தன்னை இவ்வளவு பெரிய சோதனையிலிருந்து மீட்டு இன்று தன் தலையில் கை வைத்து ஆசீர்வதித்திருப்பதை அவனால் நம்ப முடியவில்லை. திலீப் அரவிந்தின் கையை பற்றி கொண்டு கனிவுடன் கேட்டார், அரவிந்த், நீ ஏன் அழுகிறாய்? இன்று மகிழ்ச்சியான நாள். உனக்கு என்ன வேண்டும் என்று கேள். இன்று திலீப்பின் கஜானா உனக்காக திறந்திருக்கிறது. பணத்தால் வாங்க முடியாத ஒன்றை நீ எனக்கு தந்திருக்கிறாய். அரவிந்த் நடுங்கும் இதழ்களுடன் தன் பையில் இருந்து அந்த இரத்தை கரையும் மழையும் படிந்த ரேகாவின் புகைப்படத்தை எடுத்து திலீப்பின் முன்னால் வைத்தான். ஐயா, எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு பரிசும் வேண்டாம், என் மகள். அவனது தொண்டை அடைத்தது. என் ரேகா அரசு மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாள் ஐயா.
அவளது இதயத்தின் இதய வாழ்வு செயலிழந்து விட்டது. 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தால்தான் அறுவை சிகிச்சை நடக்கும் என்று டாக்டர் சொல்லிவிட்டார். அந்த போனஸ் பணத்திற்காகத்தான் நான் பேருந்தை வேகமாக ஓட்டி வந்தேன். ஆனால் அந்த பெண்ணின் அலறலை கேட்டபோது எனக்கு என் ரேகா நினைவுக்கு வந்துவிட்டாள். அந்த பெண்ணை சாகவிட்டால் கடவுள் என் மகளை ஒருபோதும் குணப்படுத்த மாட்டார் என்று தோன்றியது. ஐயா, ஒரு முன்பின் தெரியாத மகளின் உயிருக்காக என் மகளின் உயிரையே நான் பந்தயமாக வைத்து பேரம் பேசினேன். இதை சொல்லிக்கொண்டே அரவிந்த் விம்மி விம்மி அழுதான். அவனது பேச்சை கேட்டு அங்கிருந்த கல் நெஞ்சக்காரர்களின் மனமும் உருகியது. திலீப்பின் முகத்தில் ஆழ்ந்த வேதனை தெரிந்தது. அவர் அந்த புகைப்படத்தை பார்த்தார். பிறகு மீண்டும் அரவிந்தை அணைத்து கொண்டார். நீ எந்த பேரமும் செய்யவில்லை என் சகோதரனே. நீ கடவுளுடன் கொடுக்கல் வாங்கல் செய்திருக்கிறாய். கடவுளிடம் ஈட்டிய லாபத்தில் ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது. திலீப் அங்கேயே நின்று கொண்டு மேலாளருக்கு உத்தரவிட்டார். இப்போதே நகரத்தின் மிக சிறந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணரை அலை. ரேகாவை அரசு மருத்துவமனையில் இருந்து மாற்றி மிக சிறந்த தனியார் மருத்துவமனையின் VIP வார்டில் சேர். அவளது சிகிச்சை, மருந்துகள், படிப்பு என அவளது முழு வாழ்க்கை செலவையும் இன்று முதல் திலீப் ஃபவுண்டேஷன் ஏற்கும். பிறகு அவர் அரவிந்தின் பக்கம் திரும்பி சொன்னார், நீ நாளை முதல் பேருந்து ஓட்டப் போவதில்லை. இவ்வளவு பெரிய இதயம் கொண்ட ஒரு தந்தை ஓட்டுநர் இருக்கையில் இருக்கக்கூடாது. முடிவெடுக்கும் அதிகாரத்தில் இருக்க வேண்டும். நாளை முதல் நீ நமது போக்குவரத்து துறையின் மேலாளர். மனிதாபிமானத்தின் பாதை சாலை வரைபடத்தை விட முக்கியமானது என்பதை நீ மற்ற ஓட்டுநர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். யாருக்கும் கைதட்டும் துணிச்சல் வரவில்லை. ஏனெனில் இது கைதட்டலுக்கான நேரம் அல்ல, சிந்திப்பதற்கும் வெட்கப்படுவதற்கும் உரிய நேரம். சேட்டு விவேக் மெதுவாக முன்னே வந்து அரவிந்தின் தோள் மீது கை வைத்து, என்னை மன்னித்து விடு சகோதரா. பணத்தை எண்ணுவதில் மூழ்கி போய் நான் ஒரு மனிதன் என்பதையே மறந்துவிட்டேன் என்றார். இப்போது மழை நின்றிருந்தது. மேகங்கள் கலைந்து கிழக்கே விடியலின் முதல் கதிர் தோன்றியது. அரவிந்த் வானத்தை பார்த்தான். அந்த ஒளிக்கதிர் நேராக ரேகாவின் அறைக்கு செல்வது போல அவனுக்கு தோன்றியது. அவனது இதயம் இப்போது லேசாக இருந்தது. உலகம் எவ்வளவு சுயநலமானதாக மாறினாலும் ஒரு மனிதன் தன் மனசாட்சியின் குரலுக்கு செவிசாய்க்கும் போது அந்த இறைவன் தானாகவே வழிகளை உருவாக்கி தருவான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். பூனத்திற்கு நினைவு வந்தபோது தன் முன்னே நின்றிருந்த இரட்சகன் அரவிந்தை பார்த்து கண்ணீர் மல்க கைகளை கூப்பி கும்பிட்டு நன்றி கூறினாள். நீங்கள் எனக்கு கடவுளுக்கு சமமானவர். எனது வழியை புரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்று நானும் என் குழந்தையும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். அரவிந்த் அந்த நேரத்தில் மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருந்ததால் அவனால் எதுவும் பேச முடியவில்லை. தன் தங்கையாக கருதி அவளது தலையை வருடி ஆசீர்வதித்து விட்டு வார்டை விட்டு வெளியே வந்தான். ஒரு வாரத்திற்கு பிறகு அரவிந்தின் மகள் ரேகாவிற்கு அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. அவள் மெல்ல மெல்ல குணமடைந்து வந்தாள். அவளுக்காக திலீப் மிக சிறந்த வசதிகளை செய்து கொடுத்திருந்தார். அரவிந்த் ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு கைகூப்பி நன்றி செலுத்தினான். ஏனெனில் அவன் செய்த ஒரு சிறு நன்மை அவனது மகளின் உயிரையும் அவனது வாழ்க்கையுமே புரட்டி போட்டு இருந்தது. இன்று அரவிந்த் கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒரு உயர்ந்த பதவியில் அமர்ந்து பணிபுரிகிறான். இது வெறும் ஒரு பேருந்து பயணத்தின் கதை மட்டுமல்ல, வாழ்க்கை பயணத்தின் கதை. இருட்டில் தொடங்கி வெளிச்சத்தில் முடிந்த கதை. செவிலியர் வார்டின் ஜன்னல் வழியாக பார்த்தார். நேற்று வரை ஒரு சாதாரண ஓட்டுநராக இருந்த அரவிந்த் இன்று அனைவர் மத்தியிலும் ஒரு உண்மையான நாயகனாக நின்று கொண்டிருந்தான். உண்மை என்னவென்றால், பல நேரங்களில் சரியான பாதை என்பது வரைபடத்தில் இருப்பதல்ல, நம் இதயத்தில் இருப்பதுதான். நன்றி.